Good evening, students. Dual nature of radiation. Concept போன ஃப்ரைடே கிளாஸ்ல நாம டீடைல்டா படிச்சாச்சு. அதோட கண்டினியூஷனா சில ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். அதுக்கு நான் சில விஷயங்களை மட்டும் ரீவைண்ட் பண்ணிக்க போறேன். ஆக்சுவலா டுவல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்னா ரேடியேஷனுக்கு ரெண்டு கேரக்டர் இருக்குன்னு அர்த்தம். ஒரு கேரக்டர் லைட் வேவ், இன்னொரு கேரக்டர் வந்து எனர்ஜி. ரேடியேஷன்னா நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பை உருவாக்கும். இந்த ரேடியேஷனை நீங்க விசிபிள் லைட் ஆர் இன்விசிபிள் லைட்னு சொல்லலாம். விசிபிள் லைட் கம் இன்விசிபிள் லைட்டை மர்ஜ் பண்ணி நான் லைட்னு சொல்றேன். லைட்டோட பேசிக் நேச்சர் என்னன்னா வேவ் நேச்சர். ஏன்னா லைட் வேவோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஒபே பண்றதுனால லைட்டை வேவ்னு சொல்லலாம். அதுல யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. தினேஷ், ஸ்கிரீனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கவனிச்சுட்டே வாங்க, எல்லாருக்குமே அது டிஸ்டர்ப் ஆகும். இன்னொரு கேரக்டர் வந்து லைட் அஸ் எனர்ஜி. லைட் எனர்ஜின்னு முதல்ல எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணது ஹெட்ஸ். பட் அவரோட ப்ரூஃபுக்கு தியரிட்டிக்கல் டெவலப்மெண்ட் பண்ணாரு. அதுல ஏகப்பட்ட ஃபெயிலியர் வந்துருச்சு. அதனால ஹெட்ஸ் அதெல்லாம் ப்ரொலாங் பண்ணிக்கல எதுவும். ஹெட்ஸுக்கு அப்புறம் ஹால்வாக், நெலாட் இந்த மாதிரி சயின்டிஸ்ட்லாம் லைட் எனர்ஜிங்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்மளுக்கு சூப்பரா ஆஃபர் பண்ணியிருக்காங்க. லேட்டரா பிளாங்க், ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் குவாண்டம் தியரியை பேஸா வச்சுக்கிட்டு சில கான்செப்ட்ஸையும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தான் நம்ம போன கிளாஸ் படிச்சோம். இப்ப லைட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அப்படிங்கிறதுக்கான அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நாம என்ன பண்ண போறோம்னா ரீவைண்ட் பண்ண போறோம். லைட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி போன கிளாஸ்ல படிச்ச அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஜஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்னா அகெயின் ரீவைண்ட் பண்ண போறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு ரெண்டு பிளேட் வேணும். ஒரு பிளேட் நெகட்டிவ் பிளேட், அதை போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்னு சொல்லலாம். இன்னொரு பிளேட் பாசிட்டிவ் பிளேட், அதை ஆனோட்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பிளேட்டுக்கு அக்ராஸா ஒரு பேட்டரி ஒன்று கனெக்ட் பண்ணும். பேட்டரியோட மைனஸை கேத்தோட்லையும் பேட்டரியோட பிளஸ் ஆனோட்லையும் கனெக்ட் பண்ணும் த்ரூ கால்வாமீட்டர். கால்வாமீட்டருக்கு பதில் நீங்க மைக்ரோ அம்மீட்டர், மில்லி அம்மீட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இப்ப நீங்க லைட்டை இந்த நெகட்டிவ் பிளேட்ல பாஸ் பண்ணும். லைட்னா நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி விசிபிளாவும் இருக்கலாம், இன்விசிபிளாவும் இருக்கலாம். பட் நான் கிளாரிட்டிக்காண்டி விசிபிள் லைட் எடுக்கிறேன். இந்த லைட்டை நான் நெகட்டிவ் பிளேட்ல பாஸ் பண்ண உடனே லைட் என்ன பண்ணுதுன்னா பிளேட் என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரான்ஸை லிபரேட் பண்ணுது. எப்படின்னா இந்த பிளேட்டோட நேச்சர் அந்த மாதிரி. போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல் எப்பயும் என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டை வாங்கிக்கிட்டு எலக்ட்ரானை லிபரேட் பண்ணும். சில்வர், சீசியம், சோடியம் இந்த மாதிரி பிளேட்ஸுக்கெல்லாம் இந்த ஹேபிட் உண்டு. லிபரேட் ஆன எலக்ட்ரான் பிளஸ் பிளேட்டால அட்ராக்ட் ஆகும். அப்ப எலக்ட்ரான் ஃப்ரம் நெகட்டிவ் பிளேட் டு பிளஸ் பிளேட் அப்படின்ட்டு டிராவல் ஆக ஆரம்பிக்கும். அப்ப எலக்ட்ரான் மூவ் ஆகுதுன்னா அங்க நம்மளுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறத கால்வாமீட்டர்ல உள்ள நீடில் ரிஃப்ளெக்ட் ஆகுறத வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அந்த ஆல்சோ இந்த கரண்ட்டை போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட்னு சொல்லலாம். நம்மளுக்கு இப்ப கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. கரண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டில இருக்கிற ஒரு முக்கியமான டேட்டா. எலக்ட்ரிசிட்டிங்கிறது எனர்ஜி. அப்ப நம்மளுக்கு ரிசல்ட்டா என்ன ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபிள் ரொம்ப தெளிவா ஒரு பாயிண்ட் சொல்லுது. என்ன பாயிண்ட்னா ஒரு எனர்ஜியை தான் இன்னொரு எனர்ஜியா மாத்த முடியும்னு சொல்லுது. நம்மளுக்கு ரிசல்ட்ல கிடைச்சிருக்கிறது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நாம ஃபீட் பண்ணது லைட்டு. அப்ப லைட் எனர்ஜியா இருந்தா மட்டும்தான் லைட் எனர்ஜி இன்னொரு எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும் அப்படின்னு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுது. லைட் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷனை ஆஃபர் பண்ணுது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் அல்டிமேட். போன கிளாஸ்ல நாம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ் பண்ணி வர சில கிராஃப் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். அந்த கிராஃபையும் நான் உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணுவேன். அதை அடுத்த கிளாஸ்ல பண்ணுவேன். எல்லாருக்கும் அதை 2 தடவை நடத்தலாம். ஸோ எல்லா பேட்சுக்கும் 2 தடவை நடத்தலாம். நான் கிராஃபை உங்களுக்கு அடுத்த ஃப்ரைடே என்ன பண்றேன்னா ரீவைண்ட். இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா
இப்ப ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை மட்டும் ஸ்டடி பண்ணிட்டு ப்ராப்ளம்குள்ள போட்டோம். ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன்ல எது நம்மளுக்கு எசென்சியலோ அதை மட்டும் நாம என்ன பண்ணா போதும் அப்படின்னா படிச்சா போதும். அந்த மாதிரிதான் நான் உங்களுக்கு ரீவைன் பண்ண போறேன். அப்ப நான் நேரா ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனுக்கு மூவ் பண்றேன். ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் கிராஃப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும். பிளாங்க் என்ன சொல்றாருன்னா லைட் எனர்ஜியை கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா ஹெச் நியூன்னு சொல்றாரு. அப்ப சம் அமௌண்ட் ஆஃப் லைட் எனர்ஜி இந்த பிளேட்ல பட்டுச்சுன்னா எலக்ட்ரான் லிபரேட் ஆகும். எலக்ட்ரான் பிளேட்ல இருந்து லிபரேட் ஆகுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுதோ அது ஒர்க் ஃபங்க்ஷன். ரிமைனிங் ஏதாவது எனர்ஜி இருந்ததுன்னா அது எலக்ட்ரான் என்ன பண்ணணும், புஷ் பண்ணும். எலக்ட்ரானை புஷ் பண்ற எனர்ஜியை கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லலாம். இப்ப ஹெச் நியூங்கிறது இன்சிடென்ட் லைட் எனர்ஜி. ஒர்க் ஃபங்க்ஷன்னா அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from photosensitive material. ரிமைனிங் எனர்ஜி அந்த லைட்ல இருந்ததுன்னா அந்த எனர்ஜி எலக்ட்ரானை மூவ் பண்ணும், விச் இஸ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கொடுக்குற லைட் எனர்ஜி 100 ஜூல்னு சொல்றேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த பிளேட்டோட ஒர்க் ஃபங்க்ஷன் 70 ஜூல்னு எடுத்துக்கிறேன். அப்ப ரிமைனிங் 30 ஜூலுங்கிறது கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். அப்ப என்ன அர்த்தம், ஜீரோ பேட்டரியிலேயே எலக்ட்ரான் 30 ஜூல் எனர்ஜில மூவ் ஆகுதுன்னு. நம்ம கிராஃப் வரைகிறப்ப ஜீரோ பேட்டரியிலே கரண்ட் வரும்னு நான் சொல்லியிருப்பேன். அதுக்கான காரணம் இந்த நம்பர் லாஜிக்கை பார்க்கறப்ப ஈஸியா புரியும். இப்ப ஜீரோ பேட்டரியிலே எலக்ட்ரான் 30 ஜூல் எனர்ஜில மூவ் ஆகுது. சப்போஸ் இது உங்களுக்கு ஸ்லோவா மூவ் ஆகுற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க பேட்டரி வேல்யூ ரைஸ் பண்ண பிளஸ் பிளேட்டோட ஸ்ட்ரென்த் ரைஸ் ஆகி எலக்ட்ரான் ஃபாஸ்டரா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி ரைஸ் ஆகும். நிறைய சயின்டிஸ்ட் எலக்ட்ரானை வேகமா மூவ் பண்ண வைக்கிறதுக்கு பேட்டரியோட வேல்யூவை ரைஸ் பண்ணாங்க. ஆனா ஐன்ஸ்டீன் அப்படி பண்ணல. ஜீரோ பேட்டரியிலேயே எலக்ட்ரானை வேகமா மூவ் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சாரு. ஜீரோ பேட்டரியிலேயே எலக்ட்ரானை வேகமா மூவ் பண்ண வைக்கிறதுக்கு லைட் எனர்ஜியை ரைஸ் பண்ண. லைட் எனர்ஜி 100 ஜூல்ல இருந்து 150 ஜூலா ரைஸ் பண்ணா ஒர்க் ஃபங்க்ஷன் 70 ஜூல் போக 80 ஜூல் கைனட்டிக் எனர்ஜியா. அப்ப எலக்ட்ரான் ஜீரோ பேட்டரியிலே இன்னும் வேகமா. லைட் எனர்ஜியை நீங்க 200 ஜூலா ரைஸ் பண்ணீங்கன்னா எலக்ட்ரான் லிபரேட் ஆகுறதுக்கு 70 ஜூல் போக ரிமைனிங் 130 ஜூல்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா எலக்ட்ரான் மூவ் ஆகும். அப்ப இன்னும் எலக்ட்ரான் வேகமா மூவ். அப்ப லைட் எனர்ஜியை ரைஸ் பண்ண கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரானும் ரைஸ் ஆகுது. கைனட்டிக் எனர்ஜினா ஜீரோ பேட்டரியிலேயே எலக்ட்ரான் மூவ் ஆகுறப்போ உள்ள எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி ரைஸ் ஆக ஜீரோ பேட்டரியிலேயே எலக்ட்ரான் வேகமா மூவ் ஆகுதுன்னா அந்த எலக்ட்ரானை ஸ்டாப் பண்றதுக்கான ரிவர்ஸ் பேட்டரி ஸ்டாப்பிங் பொட்டன்சியலும் உங்களுக்கு என்ன ஆகும், ரைஸ் ஆகும். ஸ்டாப்பிங் பொட்டன்சியலோட யூனிட் வந்து வோல்ட். வோல்ட்டையும் எனர்ஜி ஈக்குவேட் பண்ண முடியாது. அதனால வோல்ட்டை நீங்க எலக்ட்ரானால மல்டிப்ளை பண்ணிட்டா எனர்ஜியா மாறும். அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் அதிகமாக அதாவது ஃப்ரீக்வன்சி ஆஃப் லைட். இப்ப பாருங்களேன், எனர்ஜியை நீங்க அதிகப்படுத்தணும்னா ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிட்டியோட எக்ஸ்பிளைன் பண்றேன். எனர்ஜியை நீங்க அதிகப்படுத்தணும்னா எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூவா, ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்டால மாற்ற முடியாது. அப்போ ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தணும். ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்தினா எனர்ஜி அதிகமாகும். எனர்ஜி அதிகமாக ஜீரோ பேட்டரியிலேயே கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகுதுன்னா ஜாஸ்தி ஆகுது. கைனட்டிக் எனர்ஜி ஜாஸ்தியாக அதை நிறுத்துறதுக்கான ரிவர்ஸ் பேட்டரி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஜாஸ்தி ஆகும். அப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாக ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாகுது. ஒரு சம பாயிண்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை நான் சொன்ன மாதிரி சிஸ்டமேட்டிக்கா படிச்சா கண்டுபிடிச்சது. சப்போஸ் நீங்க 70 ஜூல் எனர்ஜி கொடுக்குறீங்கன்னா எலக்ட்ரான் லிபரேட் ஆகும், மூவ் ஆகும். ஒர்க் ஃபங்க்ஷன் 70 ஜூல், அதோட கம்மி எனர்ஜி கொடுத்தீங்கன்னா எலக்ட்ரானே வெளியே வரும். இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட். போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனோட மேஜர் ஈக்குவேஷன். இன்னைக்கு நம்ம நிறைய டபுள் கம் சிங்கிள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் பார்க்க போறோம். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். செமையா இருக்கும். ஒரு ப்ராப்ளத்திலேயே ஒரு வித்தியாசம் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் நோட்ஸ். 8 ப்ராப்ளம் தானே பார்த்துருக்கோம். 9th ப்ராப்ளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு 1 hour பார்ப்போம். 9:15 வரையும் கிளாஸ் சொல்லியிருந்தேன். பட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே முடிச்சிருவேன். ஏன்னா காலில இருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், என்னால உட்காரவே முடியல. அதனால கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவேன். பட் உங்களுக்கு தான் நிறையாவும் நடக்குது. இப்ப அடுத்து இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த ஈக்குவேஷன் வேலை செய்யணும்னா நாம யூஸ் பண்ற இந்த லைட்டோட ஃப்ரீக்வன்சி பிளேட்டுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். அது தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி அதோட கிரேட்டா இருக்கும். தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சியோட லெஸரா இருந்தா ஒரு ரிசல்ட் வராது. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா எலக்ட்ரான் லிபரேட் ஆகும், மூவ் ஆகும்.
70 ஜூல் கான்செப்ட் நம்ம நம்பர் லாஜிக் படி. இதை அப்படியே இங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ நாட் பிளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர்னு வரும். ஹெச் நியூ நாட்டை இங்கிட்டு கொண்டு வந்துட்டான். ஹாஃப் எம்பி ஸ்கொயருக்கு பதில் நீங்க தாராளமா நான் ஏற்கனவே சொன்னல அந்த லாஜிக் படி நீங்க இவி நாட்னு மாத்திக்கலாம். எப்ப வேணாலும் மாத்திக்கலாம்ப்பா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதான் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு மாத்தலாம். ஹாஃப் எம்பி ஸ்கொயருக்கு பதில் இவி நாட்னு மாத்திக்கலாம். இதெல்லாம் தெளிவா மைண்ட்ல வச்சுக்கிட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறப்ப இந்த பிளேட்டை மாத்தினாதான் ஒர்க் ஃபங்க்ஷன் மாறும். பிளேட்டை மாத்தலைன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் மாறாது. ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிரிமெண்ட் செய்யறப்ப பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பிளேட்டை மாத்த மாட்டோம். அதனால நம்ம சிலபஸ் படி ஒர்க் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுறதுக்கு இல்ல ஒர்க் ஃபங்க்ஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் நம்ம நேற்று கிளாஸ்லயே ரொம்ப டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதாவது போன கிளாஸ்லயே நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ அதோட கண்டினியூஷன் ப்ராப்ளம் பார்க்க போறோம். 9th ப்ராப்ளத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ப்ராப்ளம் நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி 8 ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் டைரக்டா எங்க போறேன்னா 9th ப்ராப்ளத்துக்குள்ள போயிடுறேன். ஒரு ப்ராப்ளம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க சேட் பண்ணிருங்க. சேட் டு எவ்ரி ஒன் பண்ணுங்க. அப்ப எல்லாரும் அந்த டவுட்டை பார்ப்பாங்க. நானும் அதை திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். தி threshold frequency for a metallic surface correspond to an energy of 6.2 electron volt and the stopping potential for a radiation incident on the surface is 5 electron volt. The incident radius lies in அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கொடுத்துட்டாங்கப்பா. ஸ்டாப்பிங் பொட்டன்சியலோட எனர்ஜி கொடுத்துட்டாங்க 5 எலக்ட்ரான் வோல்ட். தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சினால வர எனர்ஜி தான் ஒர்க் ஃபங்க்ஷன். அது 6.2 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. வந்து படுற இன்சிடென்ட் ரேடியேஷன், இன்சிடென்ட் லைட்டோட ரீஜன் என்னன்னு கேட்குறாங்க. அப்ப நான் பேசிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர். ஹாஃப் எம்பி ஸ்கொயருக்கு பதில் இவி நாட்னு மாத்திக்கலாம். இந்த இவி நாட் கொஸ்டின்ல 5 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல 6.2 எலக்ட்ரான் வோல்ட்னு சொல்லிட்டாங்க. டோட்டலா 11.2 எலக்ட்ரான் வோல்ட்னு வரும். ஹெச் நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு மாத்துறேன். ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட், சி லைட் ஸ்பீடு, எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலுக்கு மாத்தி நான் வேவ் லென்த் கண்டுபிடிப்பேன். அப்படி வேவ் லென்த் கண்டுபிடிச்சா எனக்கு எவ்வளவு வருதுன்னா 1100 ஆம்ஸ்ட்ராங் கிட்ட வருது. 1100 ஆம்ஸ்ட்ராங்னா யூவி பா. இஎம் வேவ்ஸ்னு ஒரு நோட்ஸ் உங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். அந்த நோட்ஸ்ல என்ன வேவ் லென்த் என்ன ரே அப்படின்னு நீட்டா எழுதி வச்சிருக்கேன். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நீங்க எழுதணும். நீங்க இதுவரையும் கண்டுபிடிச்சிருங்கப்பா. இது யூவின்னு சொல்றதுல கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. இப்ப விசிபிள் லைட்னா உங்களுக்கு 4000 இருந்து 7000 வரும். இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் என்னென்ன கேட்டகரி இருக்கு நம்மளுக்கு? ஐஆர், ஆர்எஃப், மைக்ரோவேவ், யூவி, எக்ஸ்ரே, காமா ரே, விசிபிள் லைட், இத்தனை கேட்டகரி இருக்குல்ல. இந்த 7 கேட்டகரிக்கும் நீங்க வேவ்லென்த் ரேஞ்சை ஞாபகம் வச்சுக்கணும். ஆம்ஸ்ட்ராங்ல இல்ல நானோமீட்டர்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதை வச்சு அது எந்த கேட்டகரி நீங்க என்ன பண்ணிடலாம், எழுதிடலாம். மோஸ்ட்லி இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல யூவி ஆர் விசிபிள் லைட் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க அதை வச்சு கூட பண்ணலாம். பட் அது நல்ல மெத்தட் கிடையாது. ப்ராப்பரா ப்ரிடிக்ட் பண்ணும். ப்ராப்பரா ப்ரிடிக்ட் பண்ண இதான் முடிச்சாச்சுப்பா. 9th கொஸ்டின் ஓவர். 10th கொஸ்டினுக்கு மூவ் பண்றேன். 10th கொஸ்டின் வந்து ஒரு டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். 10th கொஸ்டின் என்ன இருக்குன்னு பாருங்க. 2 identical photo cathode receives light of frequencies f1 and f2. If the velocities of photoelectrons of mass m coming out are respectively v1 and v2, then கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்? 2 ஐடென்டிக்கல் போட்டோ சென்சிட்டிவ் மெட்டீரியல்ல வந்து படுற லைட்டோட ஃப்ரீக்வன்சி f1 f2ட்டாங்க. வெளியே வர எலக்ட்ரானோட வெலாசிட்டி v1 v2ட்டாங்க. அப்ப கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்னு கேட்கறாங்க. இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர். 4 ஆப்ஷன்லையும் வெலாசிட்டியை கழிக்கிறது கூட்டுறது இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் தான் இருக்கு.
அதனால வெலாசிட்டி சம்பந்தப்பட்ட கைனடிக் எனர்ஜியை நான் கண்டுபிடிக்கிறேன், விச் இஸ் half mv ஸ்கொயர்டு. அப்ப ஹெச் நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துடும். நியூக்கு பதில் எஃப்னு போட்டு அட்டெம்ப்ட் 1ல ஃப்ரீக்வன்சி F1, அப்ப வெளியே வர எலக்ட்ரானோட வெலாசிட்டி V1. அட்டெம்ப்ட் 2ல ஃப்ரீக்வன்சி F2, அப்ப வெளியே வர எலக்ட்ரானோட வெலாசிட்டி V2. ரெண்டு அட்டெம்ப்ட்லயும் ஐடென்டிக்கல் பிளேட்ல தான் படுது. ஸோ பிளேட் மாறல, பிளேட் ஐடென்டிக்கல். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் உங்களுக்கு என்ன ஆகாது, மாறாது. அதனால ஒர்க் ஃபங்க்ஷன் சைனே இருக்கு. 4 ஆப்ஷன்லயும் பாருங்களேன், ஒர்க் ஃபங்க்ஷனுக்கான சிம்பலோ டேட்டாவும் இல்லை. அப்ப நீங்க ஒர்க் ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணணும். ஒர்க் ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணா ரெண்டையுமே கழிச்சிருங்க. ரெண்டையும் கழிச்சா என்ன ஆகும், ஹாஃப் எம் காமனா வெளியே எடுத்துட்டா v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர்னு வரும். இஸ் ஈக்குவல் டு கழிக்கிறப்ப சை கேன்சல் ஆயிரும். ஹெச்ச காமனா வெளியே எடுத்துட்டா f1 மைனஸ் f2ன்னு வந்துடும். இதுல இருந்து v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் கண்டுபிடிச்சா இதை கிராஸ் பண்ணி 2h/m இன்டூ f1 மைனஸ் f2. இதுதான் 10th கொஸ்டினுக்கான ஆன்சர். 10th கொஸ்டின் முடிச்சாச்சு, ஓவர். அடுத்து 11th கொஸ்டின். ஒரு 25 கொஸ்டின் வரை ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிக்கணும். ஒரு கொஸ்டின்லையும் ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் வந்துகிட்டே இருக்கும். அதனால கவனமா கவனிச்சுட்டே வாங்க. பட் ஆப்வியஸ்லி எல்லா கொஸ்டின்லையும் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண போறோம். அதனால ஃபார்முலா பிக்கிங்ல பெருசா கன்ஃபியூஸ் ஆகாது. யூசேஜ்ல நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப அடுத்து பாருங்க, 11th கொஸ்டின் போறாங்க. சர்ஃபேஸ் ஆஃப் செர்டைன் மெட்டல் is first illuminated with light of wavelength 350 nanometer and then by light of wavelength 540 nanometer. It is found that maximum speed of photoelectrons in the two cases differ by a factor 2. The work function of the metal in electron volt is close to. ஒரு சர்ஃபேஸுக்கு முதல்ல ஒரு லைட் கொடுக்குறாங்க, அதோட வேவ்லென்த் 350 நானோமீட்டர். அடுத்து வேற ஒரு லைட் கொடுக்குறாங்க, அதோட வேவ்லென்த் 540 நானோமீட்டர். அப்ப லைட்டை மாத்திருக்காங்க, வெளியே வர எலக்ட்ரானோட ஸ்பீடும் மாறுது. ரெண்டு கேஸ்லயும் எலக்ட்ரானோட ஸ்பீட் எவ்வளவு வேரி ஆகுதுன்னா பை ஃபேக்டர் 2 வேரி ஆகுது. அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் தி மெட்டல் பிளேட் என்னன்னு கேட்கிறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தான். இன்சிடென்ட் எனர்ஜி H nu is equal to work function plus half mv square. நியூக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன்னா c/λ மாத்திட்டேன். இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் half mv ஸ்கொயர். பொதுவா ஹெச் சி இதோட நம்பர்ஸ்லாம் நம்ம ஸ்டாண்டர்டா போடுவோம். இந்த இடத்துல அவங்க பிராக்கெட்ல எனர்ஜி ஆஃப் போட்டான் ஹெச் நியூக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்படி ஏதாவது பிராக்கெட்ல அடிஷ்னலா கொடுத்துருந்தாங்கன்னா கம்பல்சரியா நீங்க இந்த அடிஷனல் டேட்டாவை தான் யூஸ் பண்ணணும், சொதப்பிட கூடாது. அப்போ 1240 எலக்ட்ரான் வோல்ட் பை லாம்டா இன் நானோமீட்டர்ன்ட்டு எனர்ஜிக்கு பதில் அதை என்ன பண்ணிட்டேன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒர்க் ஃபங்க்ஷனையும் half mv ஸ்கொயர்டே அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு அட்டம்ப்ட்ல லைட்டோட வேவ் லென்த் 350 நானோமீட்டர், இன்னொரு அட்டம்ப்ட்ல லைட்டோட வேவ் லென்த் 540 நானோமீட்டர். பாருங்க, ஒரு அட்டம்ப்ட்ல 540 நானோமீட்டர் போட்டிருக்கேன். நானோமீட்டர் கேன்சல் ஆகும், அவங்க லாம்டாவை நானோமீட்டர்ல தான் போட சொல்லியிருக்காங்க. இன்னொரு அட்டம்ப்ட்ல லைட்டோட வேவ் லென்த் எவ்வளவு வருதுன்னா 350 நானோமீட்டர்னு போட்டிருக்கேன். இந்த ரெண்டுலயுமே வெலாசிட்டி எவ்வளவு டிஃபர் ஆகுதுன்னா பை ஃபேக்டர் 2 டிஃபர் ஆகுது. அப்போ ஒரு அட்டம்ப்ட்ல வெலாசிட்டி வீனு போட்டா இன்னொரு அட்டம்ப்ட்ல 2v போடணும். ஸோ நான் இதுல v இதுல 2v போட்டிருக்கேன். v ஸ்கொயர்டுங்கிறதுனால v ஹோல் ஸ்கொயர், 2v ஸ்கொயர்டு v ஸ்கொயர்டுங்கிறதுனால 2v ஹோல் ஸ்கொயர்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். இதுல v இதுல 2vன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னா எனர்ஜியும் வேவ் லென்த்தும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்ப வேவ் லென்த் ஜாஸ்தியா இருந்தா எனர்ஜி கம்மியா இருக்கும், எனர்ஜி கம்மியா இருந்ததுன்னா கைனட்டிக் எனர்ஜியும் கம்மியா இருக்கும். அதனால நல்லா புத்திசாலித்தனமா யோசிச்சு v2v கரெக்டா ரீப்ளேஸ் பண்ணும். ஏன்னா எனர்ஜியோட ஃபார்முலா hc/λவா, அப்ப லாம்டா கம்மியா இருந்தா எனர்ஜி ஜாஸ்தி. அப்ப எங்க எனர்ஜி ஜாஸ்தி, இதுல லாம்டா கம்மி 350, இதுல லாம்டா கம்மி, அப்ப இதுல எனர்ஜி ஜாஸ்தி. இதுல எனர்ஜி ஜாஸ்தினா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கும், கைனட்டிக் எனர்ஜி ஜாஸ்தி. அப்படிதானே நம்பர் லாஜிக்ல பார்த்தோம். 100 ஜூல் எனர்ஜி கொடுத்தா 30 ஜூல் கைனட்டிக் எனர்ஜி வருது, 200 ஜூல் எனர்ஜி கொடுத்தா 130 ஜூல் கைனட்டிக் எனர்ஜி வருதுன்னா நான் உனக்கு நம்பர் லாஜிக்ல நடத்தினேன். ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கரெக்டா போட்டிருக்கேன். இப்ப நாம ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த சை கேன்சல் ஆகக்கூடாது, half mv ஸ்கொயர் இந்த போர்ஷன் கேன்சல் ஆகணும். இது எப்படி பார்த்தாலும் half m4v ஸ்கொயர்னு வந்துடும். அதனால ஈக்குவேஷன் 1 நான் 4ஆல மல்டிப்ளை பண்றேன். ஈக்குவேஷன் 1 4ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும், 4 இன்டூ, ஆக்சுவலா நான் இந்த இடத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணிருப்பேன். 1240வா அவசரத்துல 1250 எழுதி அதை அப்படியே ப்ரொமோ பண்ணிருப்பேன். ஆனா நோட்ஸ்ல கரெக்டா மாத்தி அடிச்சு எழுதியிருப்பேன்.
அப்போ 1240 into 4/540. அப்புறம் இங்க 1250/350. 4ஆல மல்டிப்ளை பண்ணதுனால இது 4 psi, இது 4 ½ mv² வரும். ஈக்குவேஷன் 2 டிஸ்டர்ப் பண்ணல, நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா எழுதியிருக்கேன். இதை ரெண்டையும் கழிச்சா நம்மளுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் 3 psi கிடைக்குது. அதுல இருந்து நாம என்ன பண்ணிக்கலாம்னா psi கண்டுபிடிச்சிக்கலாம். கழிச்சு சிம்பிளிஃபை பண்ணி எழுதுறதுலாம் உன்னோட பொறுப்பு. நாம எனர்ஜியை எலக்ட்ரான் வோல்ட்ல போட்டிருக்கிறதுனால ஃபைனல் ஆன்சரும் உங்களுக்கு எலக்ட்ரான் வோல்ட்லயே வரும். அவ்வளவுதான்ப்பா, இதான் ஆன்சரு. நான் கால்குலேஷன்ல தப்பு பண்ணிருப்பேன். இந்த இடத்துல 40 வரணும், இந்த இடத்துல 40 வரணும், இந்த இடத்துல 40 வரணும், இந்த இடத்துல 40 வரணும். நோட்ஸ்ல கரெக்டா அடிச்சு எழுதியிருப்பேன். பட் இந்த டிஸ்பிளேல என்னால அடிச்சு எழுத முடியாது. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், அப்படியே உனக்கு ஷோ பண்றேன். அவ்வளவுதான். கிளியரா? ஸோ 11th கொஸ்டின் ஓவர். அடுத்த கொஸ்டின் போலாமா? 12th கொஸ்டின் போலாமா? டபுள் சிச்சுவேஷன், சிங்கிள் சிச்சுவேஷன் மாறி மாறி வரும். கரெக்டா போக்கஸ்டா ஃபாலோ பண்ணுங்க. ஒரு கொஸ்டின்லயும் ஒரு வித்தியாசம் இருக்கும். கவனமா எது கொடுத்துருக்காங்க, எது கேட்டிருக்காங்கன்னு பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்து 12th கொஸ்டின். The magnetic field associated with light wave is given at the origin by B is equal to B0 sin of 3.14 into 10⁻7 CT. Muhammad, screen disturb பண்ணாதீங்க. Plus sin of 6.28 into 10⁻7 CT. If this light falls on silver plate having work function 4.7 electron volt, what will be the maximum kinetic energy of the photoelectrons அப்படின்னு கேட்டிருக்காங்க. லைட் ஸ்பீடு பிளாங்க் கான்ஸ்டன்டோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, எதையும் மாத்தி கொடுக்கல. மேக்ஸ்வெல் என்ன சொல்றாருன்னா, லைட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு சொல்றாருப்பா. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இன்ட்ராக்ட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால மேக்ஸ்வெலோட தீம்ல இருந்து இந்த கொஸ்டின் ஆரம்பிக்குது. லைட்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ், அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கான்ட்ரிபியூட் ஆகி தான் அந்த வேவ் ப்ரொடியூஸ் ஆகுது. அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷனை ஆஃபர் பண்ணிட்டு கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கேட்கறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸிப்பா, ஈஸியா கண்டுபிடிக்கலாம். என்ன லாஜிக்னா, நான் ஃபர்ஸ்ட் அந்த முதல்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ½ mv² ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ½ mv² கண்டுபிடிச்சா ஹெச் நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வரும். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த நியூ ஃப்ரீக்வன்சி வேணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷனுக்கு போறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன்ல டீக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் தான்ப்பா ஒமேகா. அப்ப டீக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு ஒமேகா வருது, டீக்கு பக்கத்துல இந்த இடத்துல ஒரு ஒமேகா வருது. அப்ப நம்மளுக்கு 2 ஒமேகா வருது. அவங்க மேக்சிமம் கைனட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. அப்போ ஒமேகாவும் நீங்க மேக்சிமம் எடுக்கணும். அப்போ ஒமேகா 6.28 into 10⁻7 C எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒமேகா தான் மேக்சிமம். இந்த ஒமேகாவை வச்சு நான் ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச ஃப்ரீக்வன்சியை இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒமேகானா 2π ஃப்ரீக்வன்சி. ஃப்ரம் திஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சா ஒமேகா/2πன்னு வரும். இப்போ ஃப்ரீக்வன்சிக்கு பதில் ஒமேகா/2πன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஐ நீட் ஒமேகா. அதுக்கு நான் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன்ல இருந்து 6.28 into 10⁻7 C அந்த வேல்யூ போட்டிருக்கு பாருங்க. அப்ப ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10⁻−34. ஒமேகா மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன்ல இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா கலெக்ட் பண்ணிருக்கேன். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்வால்மெண்ட்னாலதான் லைட் ப்ரொடியூஸ் ஆகுது. அதனால லைட்டோட டேட்டாவை ரெடிமேடா கொடுக்காம மேக்னெட்டிக் ஃபீல்ட் டேட்டா கொடுக்குறாங்க. அதுல இருந்து நாம லைட்டோட ஃப்ரீக்வன்சியை என்ன பண்ணிக்கலாம்னா கேதர் பண்ணிக்கலாம். அப்ப எனக்கு 6.28 into 10⁻7 C தான் யாரு? ஒமேகா. சிக்கு பதில் 3 into 10⁻8 போகும் பை 2π. பைக்கு பதில் 3.14. நான் இங்க ஃபில் பண்ணிருக்கிற எல்லா டேட்டாவும் SI யூனிட்ல போட்டிருக்கேன். அப்ப இந்த எனர்ஜி ஜூல்ல வரும். பட் எனக்கு ஆப்சன்ஸ் எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு. அப்ப ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டா மாத்துறதுக்கு 1.6 into 10⁻−19 டிவைட் பண்றேன். ஒர்க் ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல 4.7 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். அவ்வளவுதான். ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, லைட்டோட ஃப்ரீக்வன்சி ஆர் லைட்டோட வேவ் லென்த்தை ரெடிமேடா கொடுக்காம லைட் வர்றதுக்கு யார் காரணம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் காரணம். அதுல மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷனை நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா ஆஃபர் பண்றாங்க. ஆஃபர் பண்ணி அதன் மூலியமா நீ கண்டுபிடின்னு சொல்றாங்க. ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன்.
சிங்கிள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் தான். ஆனா நம்ம நல்லா ஸ்மார்ட்டா யோசிக்கணும். அவங்க கொடுத்திருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவேஷன்ல 2 ஒமேகா நம்மளுக்கு ஃப்ரேம் ஆகுது. டீக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் தான் பொதுவா ஒமேகான்னு சொல்லுவாங்க. 2 ஒமேகா வருது. மேக்சிமம் தான் எப்பயுமே கேட்பாங்க. அதனால ஒமேகாவும் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மேக்சிமம் எடுத்திருக்கேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 12 முடிஞ்சிருச்சு. அடுத்து 13 நோட்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா 12, 13 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போடுங்க. 11, 12, 13 இதெல்லாம் பயங்கர இம்பார்ட்டன்ட். 13 ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ப்ராப்ளம். A metal plate of area 1 into 10 power minus 4 meter square is illuminated by a radiation of intensity 16 milliwatts per meter square. The work function of the metal is 5 electron volt. The energy of incident photon is 10 electron volt. Only 10% of it produces photoelectrons. The number of emitted photoelectrons per second and their maximum energy respectively will be 1 electron volt is equal to 1.6 into 10 power minus 19 joule. ஒரு பிளேட்டோட ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்கப்பா. எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 5 எலக்ட்ரான். வந்து படுற லைட் எனர்ஜி கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்சிடென்ட் போட்டான், போட்டான்னா எனர்ஜி. வந்து படுற லைட் எனர்ஜி கொடுத்துட்டாங்க 10 எலக்ட்ரான். கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமம் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனட்டிக் எனர்ஜி. இதுல இருந்து கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா ஹெச் நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துடும். ஹெச் நியூ 10 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் 5 எலக்ட்ரான் வோல்ட். ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா கைனட்டிக் எனர்ஜி மேக்சிமம் கிடைச்சிடும். ஒரு ஒர்க் முடிச்சது. ரெண்டாவது ஒர்க் தான் பயங்கரமான ஒர்க். என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட் கேட்டிருக்காங்க. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? அது என்ன நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட்? ஒரு செகண்ட்ல, இப்ப இதான் லைட்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்ட்ல எத்தனை தடவை போய் லைட் இந்த பிளேட்ல படுதோ அதுதான் நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்ட்ல 100 தடவை பட்டுச்சுன்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட்ங்கிறது 100. ஒரு செகண்ட்ல 200 தடவை பட்டுச்சுன்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட்ங்கிறது 200. அதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? முதல்ல இருக்கிற டேட்டால இருந்து பவரையும் எனர்ஜியும் கண்டுபிடிக்கணும். பவரும் எனர்ஜியும் உங்க கையில இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட் கண்டுபிடிச்சிடலாம். பவரோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா வாட்ஸ். அப்ப வாட்ஸ்ல ஒரு டேட்டா உங்களுக்கு வேணும். அதுக்குதான் நான் அடுத்த பிளான் பண்றேன். எப்படி பவரோட எஸ்ஐ யூனிட் வாட்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம்னா பாருங்களேன். இன்டென்சிட்டி இருக்கு 16 மில்லி வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏரியா இருக்கு 1 into 10 power minus 4 மீட்டர் ஸ்கொயர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா பவர் கிடைச்சிரும். ஏன்னா இன்டென்சிட்டியோட பேசிக் டெஃபினிஷன் பவர் பை ஏரியா. ஃப்ரம் திஸ் பவர் கண்டுபிடிச்சா இன்டென்சிட்டி இன்டூ ஏரியான்னு வரும். இன்டென்சிட்டி 16 மில்லி வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர். ஏரியா 1 into 10 power minus 4. அப்ப பவர் 16 into 10 power minus 7 வாட்ஸ்னு வருது. வாட்ஸ்னாலும் ஜூல்ஸ் பெர் செகண்ட்னாலும் ஒண்ணு. அப்ப பவர் எடுத்துட்டேன். அடுத்து எனக்கு எனர்ஜி வேணும். எனர்ஜி அவங்க கொடுத்துட்டாங்க 10 எலக்ட்ரான் வோல்ட். இங்கதான்ப்பா சிக்கல் வருது. எனர்ஜி எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு, பவர் எஸ்ஐ யூனிட்ல இருக்கு. அப்போ ஒண்ணு இந்த போர்ஷனை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தணும், இல்லைன்னா இந்த போர்ஷனை நீங்க ஜூலுக்கு மாத்தணும். ரெண்டுல எதையாவது ஒண்ணு நீங்க என்ன பண்ணா சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்றது? நான் இப்ப ஜூலை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்துறதுக்கு இதை 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்றேன். அப்படி டிவைட் பண்ணா எனக்கு இந்த நம்பர் எலக்ட்ரான் வோல்ட் பெர் செகண்ட் வந்துடும். அதாவது ஜூல் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாறும். ஒண்ணு எனர்ஜியை நீங்க என்ன பண்ணுங்க, எலக்ட்ரான் வோல்ட்ல இருந்து ஜூலுக்கு மாத்துங்க, இல்ல ஜூல் அப்படிங்கிற இந்த போர்ஷனை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்துங்க. ரெண்டுல ஏதாவது ஒரு கன்வர்ஷன் நீங்க பண்ணிக்கணும். சோ மாத்திட்டேன். சோ அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு அப்படின்னா பவர் கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் எனக்கு என்ன வேணும்னா எனர்ஜி வேணும். எனர்ஜி ஆல்ரெடி அவைலபிள் 10 எலக்ட்ரான் வோல்ட். பவரும் எனர்ஜி இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட் கண்டுபிடிக்கலாம். நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட்ங்கிறது 1 by ஸ்மால் டி. இதான் ஃபார்முலா. 1 by கேபிட்டல் டிங்கிறது ஃப்ரீக்வன்சி. 1 by ஸ்மால் டிங்கிறது நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட். இதோட ஃபார்முலா பவர் பை எனர்ஜி. எனர்ஜியோட டெஃபினிஷன் ஃபார்முலா ஆர் பவரோட டெஃபினிஷன் ஃபார்முலாவை தான் இப்படி நான் மாத்தி எழுதியிருக்கேன். பவர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். எனக்கு 10 power 13 எலக்ட்ரான் வோல்ட் பெர் செகண்ட் வருது. எனர்ஜி 10 எலக்ட்ரான் வோல்ட். அதை இங்க போட்டா நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட் கிடைச்சிரும். அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்க. என்ன ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னா, ஒரு லைட்ல இருந்து நிறைய போட்டான்ஸ் பில்ட் ஆகுது.
ஆனா 10% மட்டும்தான் எலக்ட்ரானை ப்ரொடியூஸ் பண்ணுதுங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப என்கிட்ட ஒரு லைட் இருக்கு, இதுல இருந்து கோடிக்கணக்கான போட்டான்ஸ் வெளியே வரலாம் ஒரு செகண்ட்ல. அப்படி வெளியே வந்ததுல 10% தான் பிளேட்ல பட்டு எலக்ட்ரானா மாறுச்சு. அப்படின்னா நான் பவர் பை எனர்ஜி போட்டா எனக்கு மொத்தமா வர போட்டான்ஸ் பெர் செகண்ட் கிடைச்சிரும். அதுல 10% மட்டும்தான் எனக்கு ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதனால கடைசியா அந்த பவர் போர்ஷன் பக்கத்துல நான் என்ன பண்ணிடணும், அந்த 10% அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிடணும். அதுதான் 10%, 10/100 எழுதியிருக்காங்க. போட்டா ஆன்சர். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட் கேட்டாவோ கொடுத்தாவோ பவரும் எனர்ஜியும் நீங்க ஃப்ரேம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 1/t தான் ஃபார்முலா. சில டைம் இந்த டேட்டாஸ்லாம் ரெடிமேடா இருக்கும், சில டைம் இந்த மாதிரி ட்விஸ்டடா இருக்கும். இது சிம்பிள், ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்ப நம்ம அடாப்ட் ஆயாச்சு. இது நம்ம யோசிக்கணும். இப்ப நம்ம பார்த்துட்டோமா, இதே ஸ்டைல் அடுத்தடுத்து வரப்ப நம்மளுக்கு ஈஸியா மாறும். பர்சன்டேஜ் எஃபெக்ட் சொல்லியிருந்தாங்கன்னா அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 13 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டைல் இப்பதான் பார்த்துருக்கோம், போக போக இந்த ஸ்டைல்ல சில வேரியேஷன்ஸ்லாம் வரும். இப்ப நான் கொஸ்டின் நம்பர் 14க்கு போப்பேன். என்ன கொடுத்திருக்காங்க? இன் எ போட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட் தி வேவ்லென்த் ஆஃப் லைட் இன்சிடென்ட் ஆன் எ மெட்டல் இஸ் சேஞ்ச் ஃப்ரம் 300 நானோமீட்டர் டு 400 நானோமீட்டர். தி டிக்ரீஸ் இன் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் இஸ் க்ளோஸ் டு. இதுல hc/e பதில் ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப hc/e பதில் இந்த நம்பர் தான் நாம யூஸ் பண்ணணும், மாத்தி யூஸ் பண்ணக்கூடாது. வேவ் லென்த் 300 நானோமீட்டர்ல இருந்து 400 நானோமீட்டரா மாறுது. வந்து பர லைட்டோட வேவ் லென்த் மாறி இருக்கு. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் எவ்வளவு டிக்ரீஸ் ஆகும்னு கேக்குறாங்க. அப்ப ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. இன்சிடென்ட் எனர்ஜி h nu is equal to ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் half mv². நியூக்கு பதில் c/λ. ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படியே ரீடைன் பண்றேன். எப்ப வேணாலும் half mv²க்கு பதில் ev0 போட்டுக்கலாம். hc பதில் hc ரீடைன் பண்றேன். வேவ் லென்த்துக்கு பதில் 300 நானோமீட்டர்னு ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் டேட்டா போட்டேன். அகைன் hc ரீடைன் பண்றேன். வேவ் லென்த்துக்கு பதில் ரெண்டாவது சிச்சுவேஷன் டேட்டா 400 நானோமீட்டர்னு போட்டேன். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல எலக்ட்ரானோட ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் v0 எழுதுறான். ரெண்டாவது சிச்சுவேஷன்ல எலக்ட்ரானோட ஸ்டாப்பிங் பொட்டன்சியல v0 எழுதுறான். அவங்க டிக்ரீசிங் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கேட்டிருக்காங்க. அப்ப இது ரெண்டையும் கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆன்சர் கிடைச்சிரும். கழிங்க. கழிச்சா என்ன ஆகும்? hc/10⁻⁹ காமனா வெளியே எடுத்துட்டா 1/300 மைனஸ் 1/400 வரும். சை கேன்சல் ஆயிரும். ஈய காமனா எடுத்துட்டா v0 மைனஸ் v0 வந்துடும். இதுல v0 மைனஸ் v0 ஒரு சைட்ல வச்சுக்கிட்டு ஈய நான் கீழே கொண்டு வர்றேன். இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். அப்போ 400 மைனஸ் 300 டிவைடட் பை 300 இன்டூ 400. இப்ப என்ன பண்ணோம் பாருங்களேன், hc/e இருக்குல்ல, இதுக்கு பதில் கொஸ்டின்ல ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க. அந்த நம்பரை நம்ம பயன்படுத்திக்கிறணும். என்ன இருக்கு? 12 நானோமீட்டர் வோல்ட்னு இருக்கு. நானோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 10⁻⁹ போட்டேன். அப்போ 1240 நானோமீட்டரை மீட்டரா மாத்திட்டா 10⁻⁹ ரீடைன். hc/eக்கு பதில் இந்த டேட்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டா, சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு என்ன கிடைச்சிரும்னா ஆன்சர். அவ்வளவுதான்ப்பா. இந்த மாதிரி பிராக்கெட்ல ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, டேட்டா கொடுக்குறாங்கன்னா நாம கம்பல்சரியா அதை தான்ப்பா பயன்படுத்தணும். வேற டேட்டாஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பயன்படுத்தணும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுவும் டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம 14 முடிச்சாச்சு, 15 போவோம். 15 வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது, அதனால நோ நீல்னு போட்டுருங்க. பிராங்கேட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்மளுக்கு கிடையாது, அதனால நோ நீல்னு போட்டுருங்க. 15 ஒரு இயர் ஜேஇல தான் வந்தது, அதுக்கு போனஸ் மார்க் கொடுத்துட்டாங்க, அதனால 15 நோ நீல்னு போட்டுருங்க. அடுத்து நான் எங்க போறேன்னா 16 போறேன். என்ன இருக்கு? when a certain photosensitive surface is illuminated with monochromatic light of frequency nu, the stopping potential for the photocurrent is minus v0/2. When the surface is illuminated by monochromatic light of frequency nu/2, the stopping potential is minus v0. The threshold frequency for photo emission is. அட்டம்ப்ட் 1ல ஒரு மெட்டீரியல்ல லைட் படுது, லைட்டோட ஃப்ரீக்வன்சி நியூன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் v0/2 மைனஸ் பொலாரிட்டியை தான் மீன் பண்ணுது, மைனஸ் தான். அட்டம்ப்ட் 2ல லைட்டோட ஃப்ரீக்வன்சி பாதியா குறைக்கிறாங்க, அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் v0ன்னு சொல்லிட்டாங்க. இப்ப தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள் டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம் தான்.
முதல்ல ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுங்க. ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் என்ன? இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர். ஹெச் நியூ ரீடைன் பண்றேன், ஒர்க் ஃபங்க்ஷன் ரீடைன் பண்றேன், ஹாஃப் எம்பி ஸ்கொயருக்கு பதில் நான் ஈவி நாட். அட்டெம்ப்ட் 1ல ஃப்ரீக்வன்சி நியூன்னு சொல்றாங்க, அப்ப நியூக்கு பதில் நியூ போட்டேன், அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் V0/2 எழுதிட்டேன். அட்டெம்ப்ட் 2ல ஃப்ரீக்வன்சி நியூ வந்து நியூ பை 2ன்னு சொல்றாங்க, அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் V0ன்னு சொல்றாங்க, அப்ப V0க்கு பதில் V0ன்னு ரீப்ளேஸ். இப்ப அடுத்து என்ன? இது ரெண்டையும் சால்வ் பண்ணி தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி, தெர்சோல்டு வேவ்லென்த், ஒர்க் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா ஒர்க் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகாத மாதிரி பாத்துக்கிறோம். இதான் க்ளூ. தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி, தெர்சோல்டு வேவ்லென்த், ஒர்க் ஃபங்க்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது? ஒர்க் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகக்கூடாது. அந்த மாதிரி யோசிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகாத மாதிரி பிளான் பண்றேன். ஒர்க் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு என்ன ஆகக்கூடாது? கேன்சல் ஆகக்கூடாது. அப்ப EV0 இந்த போர்ஷன் என்ன ஆகும்னா கேன்சல் ஆகணும். அதனால ஈக்குவேஷன் 1 நான் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். மல்டிப்ளை பண்ணா 2 டைம்ஸ் ஆஃப் ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு 2 சை பிளஸ் EV0 வந்துடும். ஈக்குவேஷன் 2 நான் அப்படியே ரீடைன் பண்றேன். அப்ப ஹெச் நியூ பை 2 இஸ் ஈக்குவல் டு சை பிளஸ் EV0 வந்துடும். ரெண்டையும் கழிக்கணும். அப்ப இது 2 ஹெச் நியூ, இது 0.5 ஹெச் நியூ, இதுல இருந்து இதை கழிச்சா 1.5 ஹெச் நியூ ஆர் 3/2 ஹெச் நியூன்னு எழுதலாம். 2 சை மைனஸ் சைனா சைன் ஆயிரும். சைனா ஒர்க் ஃபங்க்ஷன், ஒர்க் ஃபங்க்ஷன்னா ஹெச் நியூ நாட்னு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஹெச் ஹெச் கேன்சல் ஆயிடுச்சுன்னா தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கிடைக்கும். தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி, தெர்சோல்டு வேவ்லென்த், ஒர்க் ஃபங்க்ஷன் இவங்கெல்லாம் கேட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் கேட்கறாங்கன்னா நீங்க ஒர்க் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகாத மாதிரி மெயின்டைன் பண்ணா நீங்க டெஃபினட்டா என்ன பண்ணிடலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். இதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். முடிச்சாச்சுப்பா. அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 70. திருப்பி மேக்ஸ்வெலோட கான்செப்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் லைட் வேவ் இஸ் given as E vector is equal to 10⁻³ cos 2 pi x divided by 5 into 10⁻⁷ minus 2 pi into 6 into 10⁻14 t x cap Newton per coulomb. This light falls on a metal plate of work function 2 electron volt. The stopping potential of photoelectron is பிராக்கெட்ல எனர்ஜிக்கு 12375 பை லாம்டா இன் ஆம்ஸ்ட்ராங்னு என்ன பண்ணிருக்காங்க? ஒரு லாஜிக் கொடுத்திருக்காங்க. அப்ப இதை நாம பயன்படுத்தியே ஆகணும். அகைன் என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. மேக்ஸ்வெல் சினாரியோல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸ்வெல் என்ன சொல்றாரு? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒன்னோட ஒன்னு இன்டராக்ட் ஆச்சுன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுறாரு. ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுக்கு 2 பேர் காரணமா இருக்காங்க. ஒன்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்னு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுல எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் ஆஃப் எலக்ட்ரான் என்னன்னு கேட்கறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா என்னப்பா அர்த்தம்? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்னால லைட் வேவ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து என்ன அர்த்தம்? அந்த லைட் போய் பிளேட்ல படுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து என்ன அர்த்தம்? அதனால எலக்ட்ரான் வெளியே வந்து ஜீரோ பேட்டரிலே மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். ஜீரோ பேட்டரியில எலக்ட்ரான் மூவ் ஆகுதுல, அதை நிறுத்துறதுக்கு நாம கொடுக்குற ரிவர்ஸ் பேட்டரி தான் என்னது? ஸ்டாப்பிங் பொட்டன்சியல். அதை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. சிஸ்டமேட்டிக்கா இருக்கு கொஸ்டின். அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே ஸ்டைல் தான். நான் முதல்ல இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர்னு அந்த ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். ஹாஃப் எம்பி ஸ்கொயருக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம்னா EV0 மாத்திக்கலாம். ஒர்க் ஃபங்க்ஷனை இங்கிட்டு கொண்டு வந்துட்டேன். ஹெச் நியூங்கிறது எனர்ஜி, அதுக்கு பதில் C/லாம்டான்னு மாத்திட்டேன். அடுத்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஈக்குவேஷன் இருக்குல்ல, இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு 2 டிஃபரெண்ட் டேட்டா இருக்கு. ஒன்னு டீக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் ஒமேகா, இன்னொன்னு எக்ஸ். எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் வந்து கே, அதுக்கு பேர் வேவ் நம்பர்னு. வேவ் நம்பரை வச்சு ஈஸியா வேவ் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எனர்ஜியை இன் டர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த்ல எழுத சொல்லி பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இப்படி கூட பண்ணலாம். டீக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் ஒமேகாவா, ஒமேகா வச்சு ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சு ஃப்ரீக்வன்சியை வச்சு கூட வேவ் லென்த் கண்டுபிடிக்கலாம். அது ஒரு சுத்துற மாதிரி இருக்கும். அப்படி சுத்தினாலும் டைரக்டா போனாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். எக்ஸுக்கு பக்கத்துல இருக்கிற கேரக்டர் கே, அப்ப கே இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ கேனா 2π/λ. இது கேவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. எனக்கு கொஸ்டின்ல கே இருக்கிற இடத்துல என்ன கிடைச்சிருக்குன்னா 2π divided by 5 into 10⁻⁷ கிடைச்சிருக்கு. இஸ் ஈக்குவல் டு 2π/λ. 2π கேன்சல் ஆயிரும்.
கிராஸ் மல்டிப்ளை பண்ணி லாம்டா கண்டுபிடிச்சா 5 இன்டூ 10⁻⁻7 மீட்டர்னு வருது. இது ஆம்ஸ்ட்ராமுக்கு மாத்தணும். ஆம்ஸ்ட்ராமுக்கு மாத்தினா 5000 ஆம்ஸ்ட்ராங்னு வரும். இதுதான் எனர்ஜி. எனர்ஜிக்கு பதிலா அவங்க ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. இதுல கொஸ்டின்ல ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க. 12375 பை லாம்டா இன் ஆம்ஸ்ட்ராங். லாம்டா இன் ஆம்ஸ்ட்ராங் 5000 போட்டா நம்மளுக்கு எனர்ஜி கிடைச்சிரும். அப்ப ஹெச்சி பை லாம்டாவுக்கு பதில் நான் என்ன ரீப்ளேஸ் பண்றேன்னா 1237 பை 5000 ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் சாரி ஒர்க் ஃபங்க்ஷன் 2 எலக்ட்ரான் வோல்ட்னு கொடுத்துட்டாங்க. அதை ஃபில் பண்ணிட்டேன். இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு 0.475 எலக்ட்ரான் வோல்ட்னு வருது. சிம்பிளிஃபை பண்ணி கழிச்சா இஇ கேன்சல் பண்ணிட்டா ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் கிடைச்சிடும். இதான் இந்த கொஸ்டின். ஸ்லோவா தான்ப்பா நடத்துறேன். ஒரு கொஸ்டின்லயும் நான் சொன்ன மாதிரி ஒரு வெரைட்டி காமிக்கிறேன். டபுள் சிச்சுவேஷன், சிங்கிள் சிச்சுவேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட், நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பெர் செகண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு வெரைட்டியில தான் நடக்கும். அப்படியே டைரக்டா என்ன பண்ணலன்னா நடக்கும். இப்ப நான் அடுத்த கொஸ்டினுக்குள்ள போறேன். அடுத்த கொஸ்டின் என்ன? 80. In a photoelectric effect experiment, the threshold wavelength of light is 380 nanometer. If the wavelength of incident light is 260 nanometer, the maximum kinetic energy of emitted electron will be. Threshold wavelength கொடுத்துட்டாங்க. லைட் படுதுல அந்த லைட்டோட வேவ்லென்த் கொடுத்துட்டாங்க. கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் கேட்டிருக்காங்க. அப்ப சிங்கிள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். அதே நேரத்துல நம்ம எனர்ஜிக்கு இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அது பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, அதை மாத்தக்கூடாது. அப்ப இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் half mv ஸ்கொயர். தே ஆர் ரெக்வஸ்டிங் கைனட்டிக் எனர்ஜி. அப்ப half mv ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துடும். ஒர்க் ஃபங்க்ஷன்னா ஹெச் நியூ நாட்டு. நியூ நாட்டுக்கு பதில் சி பை லாம்டா நாட்ல எழுதலாம். ஹெச் நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு எழுதலாம். இது எனர்ஜி. எனர்ஜிக்கு அவங்க ஒரு ஃபார்மட் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மட்னா 1237 பை லாம்டா இன் நானோமீட்டர்னு போடணும். ஸோ இந்த எனர்ஜி வந்து படுற லைட்டோட எனர்ஜி. இந்த லைட் எனர்ஜிக்கு லைட்டோட வேவ்லென்த் போடணும். லைட்டோட வேவ்லென்த் கொஸ்டின்ல எவ்வளவு சொல்லியிருக்காங்க? திருப்பி நான் கொஸ்டின் போறேன். 260 நானோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. தெர்சோல்டு வேவ்லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 380 நானோமீட்டர். அப்போ 1237 பை லாம்டாவுக்கு பதில் 260 போட்டா லைட் எனர்ஜி கிடைச்சிரும். 1237 பை லாம்டாவுக்கு பதில் 380 போட்டா தெர்சோல்டு வேவ்லென்த்னால வர ஒர்க் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். இதை டிவைட் பண்ணா 4.757 வருது. இதை டிவைட் பண்ணா 3.255 வருது. சால்வ் பண்ணா 1.5 எலக்ட்ரான் வோல்ட். அவங்க பிராக்கெட்ல ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னா அந்த நம்பரை நாம சால்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியா என்ன ஆயிருந்தா சால்வ் ஆயிரும். அவங்க பிராக்கெட்ல நம்பர் கொடுத்துருக்கிறப்ப நாம தப்பா என்ன பண்ண முடியாது, வேற நம்பர் யூஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இதான் பாயிண்ட். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கொஸ்டின் ஓவர். இதுவரை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்களா. இப்ப நம்ம ஒரு 45 மினிட்ஸா தொடர்ச்சியா கிளாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு 1 மினிட் 2 மினிட்ஸ் பாருங்க, நோட்ஸ் எடுத்து பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணுங்க. சேட் டு எவ்ரி ஒன்னுக்கு சேட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா ரிப்ளை பண்றேன். டவுட் இல்லைன்னா நோ டவுட் போட்டுருங்க. நோ டவுட் போட்டீங்கன்னா நான் அடுத்ததுக்கு மூவ் பண்ணிடுறேன். பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஏதாவது டவுட் இருக்கா? சேட் பண்ணுங்க. டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகேப்பா, ஏறக்குறைய டவுட் இல்லைன்னு தான் சொல்றீங்க. டவுட் இருந்தா கிளாஸோட எண்ட்ல திருப்பி கேளுங்க. ஓகே, இப்ப நம்ம அடுத்த ப்ராப்ளம்குள்ள போவோம்.
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்கு? A 2 milliwatt laser operates at wavelength of 50 nanometer, sorry, 500 nanometer. The number of photons that will be emitted per second அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பர் செகண்ட் கேட்டுட்டாங்க. நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பர் செகண்ட் கேட்டாங்கன்னா நீங்க 1/t இஸ் ஈக்குவல் டு பவர் பை எனர்ஜி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இந்த 1/t தான் நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பர் செகண்ட். பவர் ரெடிமேடா கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. 2 மில்லி வாட்ஸ், அதை வாட்ஸுக்கு மாத்திட்டேன். நெக்ஸ்ட் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூ. கொஸ்டின்ல வேவ் லென்த் இருக்கிறதுனால நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு மாத்திட்டேன். இப்ப எல்லா டேட்டாவும் போட்டா ஆன்சர். சிம்பிள் ப்ராப்ளம்ப்பா. நம்பர் ஆஃப் போட்டான்ஸ் பர் செகண்ட்ல ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10 power minus 34. சி லைட் ஸ்பீட் 3 into 10 power 8. லாம்டா 500 நானோமீட்டர். அதை நான் ஃபில் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இதான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 போயிடலாம். சாரி 20 போயிடலாம். 20 ஒரு வித்தியாசமான கொஸ்டின் பா. தி ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் V0 in volt as function of frequency nu for a sodium emitter is shown in figure. The work function of the sodium from the data plotted in the figure will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாப்பிங் பொட்டன்சியலுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிராஃப் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன கேட்கறாங்கன்னா ஒர்க் ஃபங்க்ஷன் கேட்கறாங்க. அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்னன்னா ஹெச் நியூ நாட். நியூ நாட்ங்கிறது யாரு? தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்ப நீங்க தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி கிராஃப்ல இருந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் கிடைச்சிரும். தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கிறது? செம ஈஸி. V0 ஜீரோவா இருக்கிறப்ப என்ன ஃப்ரீக்வன்சியோ அதான் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி. கிராஃப் 4 நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். V0 ஜீரோவா இருக்கிறப்ப என்ன ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு ரீட் ஆகுதோ அதான் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி. அது 4ன்னு வருது. 4 into 10 power 14 இருக்கு ஸ்கேல். அப்ப ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10 power minus 34 எழுதிடலாம். தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு பதில் 4 into 10 power 4. சால்வ் பண்ணா நான் டேட்டாலாம் எஸ்ஐ யூனிட்ல போட்டிருக்கிறதுனால ஆன்சரும் எனக்கு எஸ்ஐ யூனிட்ல வரும். தட் இஸ் ஜூல்ல வரும். பட் ஆப்சன்ஸ்லாம் எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கிறதுனால ஜூல எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்துறதுக்கு ஒரு 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணு. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சு. ஓவர். ஞாபகம் வச்சுக்கோங்க, தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சினா மினிமம் ஃப்ரீக்வன்சி which photo electric effect will not takes place. அது கீழே போச்சுன்னா நடக்காது. அப்படிதான் நம்ம தியரியில படிச்சோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஃப்ல இருந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கான க்ளூ இதான். எப்ப V0 ஜீரோவா இருக்கோ அப்ப என்ன ஃப்ரீக்வன்சி ரெகனைஸ் ஆகுதோ அதுதான் தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி. அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 21. அகைன் ஒரு டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். when a metallic surface is illuminated with radiation of wavelength lambda, the stopping potential is V. If the same surface is illuminated with radiation of wavelength 2 lambda, the stopping potential is V by 4. The threshold wavelength for metallic surfaces. ரெண்டு சிச்சுவேஷன் பா. சிச்சுவேஷன் 1ல wavelength lambda, அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் V. சிச்சுவேஷன் 2ல wavelength 2 lambda, அப்ப ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் V by 4. அப்படின்னா தெர்சோல்டு வேவ்லென்த் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நான் ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் எழுதுறேன். இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர்டு. நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு மாத்திட்டேன். அட்டெம்ப்ட் 1ல வேவ்லென்த் எவ்வளவு சொல்றாங்க? லாம்டா. அப்ப லாம்டா இருக்கிற இடத்துல லாம்டா போட்டேன். அட்டெம்ப்ட் 2ல வேவ்லென்த் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 2 லாம்டா. அப்ப லாம்டா இருக்கிற இடத்துல 2 லாம்டா போட்டேன். ஒர்க் ஃபங்க்ஷன் என்ன ஆகாதுன்னா மாறாது, ஏன்னா சேம் பிளேட், அதனால மாறாது. அட்டெம்ப்ட் 1ல ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா V. அப்ப V0 இருக்கிற இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா V போட்டேன். அட்டெம்ப்ட் 2ல ஸ்டாப்பிங் பொட்டன்சியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா V by 4. அப்ப V0 இருக்கிற இடத்துல V by 4 மாத்தி. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? தெர்சோல்டு வேவ்லென்த் கண்டுபிடிக்கணும். க்ளூ என்ன? தெர்சோல்டு வேவ்லென்த், தெர்சோல்டு ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் ஒர்க் ஃபங்க்ஷன். இதெல்லாம் கேட்டா ஒர்க் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகாத மாதிரி பாத்துக்கிறோம். அப்படின்னா நீங்க இந்த போர்ஷனை கேன்சல் பண்ணும். அதனால நான் ஈக்குவேஷன் 2 என்ன பண்றேன்னா 4ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ 4hc by 2 லாம்டான்னு வந்துடும். கேன்சல் பண்ணா 2hc by லாம்டா. இங்க 4 சைன் வந்துடும், இது ஈவின்னு வந்துடும். ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுதிட்டு இதுல இருந்து இதை கழிங்க. கழிச்சா hc by லாம்டா. இதுல இருந்து இதை கழிச்சா 3 சைன் வந்துடும். சைங்கிறது ஒர்க் ஃபங்க்ஷன். ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா ஹெச் நியூ நாட். நியூ நாட்டுக்கு பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா
c/λ நாட்னு போட்டு λ நாட் கண்டுபிடிச்சிக்கலாம். அவ்வளவுதான் முடியும். தெளிவா இருக்கும்பா, எந்த டவுட்டும் வராது. கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு என்ன ஆகாதுன்னா ஓகே தானே. இதோட கொஸ்டின் நம்பர் 21. அடுத்து 22 ஒரு லிங்க்டு கொஸ்டின் பா. டியூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அதனால அதுக்கப்புறம் நானே இதை நடத்திடுவேன். ஏன்னா முக்கியமான கொஸ்டின் நானே நடத்திடுவேன். அப்ப நாம என்ன பண்ணிக்கலாம்னா இதை பார்த்துக்கலாம். நான் 23 மூவ் பண்றேன். 23 என்ன? அகைன் ஒரு டபுள் சிச்சுவேஷன் ப்ராப்ளம். A photoelectric surface is illuminated successfully by monochromatic light of wavelength lambda and lambda by 2. If the maximum kinetic energy of emitted photoelectron in the second case is 3 times that in first case, the work function at the surface of the material is அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல லைட்டோட வேவ்லென்த் லாம்டா, ரெண்டாவது அட்டம்ப்ட்ல லாம்டா பை 2ங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்குன்னா செகண்ட் அட்டம்ப்ட்ல எவ்வளவு இருக்கோ அது மாதிரி 3 டைம்ஸா இருக்கு. தப்புப்பா. செகண்ட் கேஸ்ல எவ்வளவு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல கைனடிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கோ அது மாதிரி 3 டைம்ஸா இருக்கு. அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்கேன். அப்ப நான் ஈக்குவேஷன் எழுதிட்டேன். இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர். நியூக்கு பதில் என்ன அப்படின்னா சி பை லாம்டா. ஒர்க் ஃபங்க்ஷன் ரீடைன் ஹாஃப் எம்வி ஸ்கொயர்ங்கிறது கைனடிக் எனர்ஜி. அட்டம்ப்ட் 1ல லைட்டோட வேவ்லென்த் லாம்டா. அப்ப இங்க இருக்கிற லாம்டாவுக்கு பதில் லாம்டா போட்டான். அட்டம்ப்ட் 2ல லைட்டோட வேவ்லென்த் லாம்டா பை 2. அப்ப இங்க இருக்கிற லாம்டாவுக்கு பதில் நான் லாம்டா பை 2ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ரெண்டு அட்டம்ப்ட்லயும் ஒரே பிளேட் தான், ஒர்க் ஃபங்க்ஷன் மாறாது. அட்டம்ப்ட் 1ல கைனடிக் எனர்ஜி கேன்னு எழுதியிருக்கேன். அட்டம்ப்ட் 2ல கைனடிக் எனர்ஜி ஃபர்ஸ்ட் கேஸ்ல எவ்வளவு இருக்கோ அது மாதிரி ட்ரிபிள் டைம்ஸ் அப்படின்ட்டாங்க. 3 டைம்ஸ்ட்டாங்க. அதனால 3ஆல மல்டிப்ளை. இப்ப இவங்களை சால்வ் பண்ணி ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஒர்க் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஒர்க் ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகக்கூடாது. அப்ப கைனடிக் எனர்ஜி போர்ஷன் தான் கேன்சல் ஆகணும். அதனால ஈக்குவேஷன் 1 நான் 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 3hc by lambda is equal to 3psi plus 3 times of kinetic energy வந்துரும். ஈக்குவேஷன் 2 நான் அப்படியே எழுதிக்கிறேன். 2hc by lambda எப்படின்னா இந்த 2 மேல போயிருச்சு. psi plus 3 kinetic energy வந்துரும். கழிச்சு எழுதுனீங்கன்னா இதுல இருந்து இதை கழிச்சா hc by lambda வரும். இதுல இருந்து இதை கழிச்சா 2 சைன்னு வரும். கைனடிக் எனர்ஜி கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து சை கண்டுபிடிச்சு. ஸோ ப்ராப்ளம் நம்பர் 23 அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. யாரும் டூயல் நேச்சர்ல இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடத்த மாட்டாங்க. நான் நிறைய நடத்துறேன். ஒரு இதுலயும் ஒரு மாதிரியான டார்கெட் செட் பண்றேன். டபுள் சிச்சுவேஷன், சிங்கிள் சிச்சுவேஷன் மாத்தி மாத்தி இருக்கும். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 23 ஓவர். நெக்ஸ்ட் 24 என்ன இருக்கு? If in photoelectric emission, a radiation whose frequency is 4 times threshold frequency nu naught of a certain metal is incident on the metal, then the maximum possible velocity of emitted electron will be. அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஒரு போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ல வந்து படுற ரேடியேஷன் லைட்டோட ஃப்ரீக்வன்சி 4 டைம்ஸ் ஆஃப் threshold frequency-ஆ இருக்கு. அப்ப எலக்ட்ரானோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர். எலக்ட்ரானோட வெலாசிட்டி கேட்டிருக்கிறதுனால ஹாஃப் எம்வி ஸ்கொயரை நான் ஒரு சைட்ல வச்சுக்கிட்டு ஒர்க் ஃபங்க்ஷனை இங்கிட்டு கொண்டு வரேன். ஒர்க் ஃபங்க்ஷன் ஹெச் நியூ நாட். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து படுற லைட்டோட ஃப்ரீக்வன்சி threshold frequency மாதிரி 4 டைம்ஸ்ங்கிறாங்க. அப்ப நியூக்கு பதில் 4 நியூ நாட் மாத்திட்டேன். அப்ப இதுல இருந்து இதை கழிச்சா 3h நியூ நாட் இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் எம்வி ஸ்கொயர்னு வரும். ஃப்ரம் திஸ் வி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 2 into 3 6h நியூ நாட் பை எம்னு வரும். இதுல இருந்து வி கண்டுபிடிச்சா ரூட் ஆஃப் 6h நியூ நாட் பை எம். முடிச்சாச்சுப்பா. ப்ராப்ளம் நம்பர் 24. திருப்பி ஒரு கிளான்ஸ் பாருங்கப்பா. பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு சேட் பண்ணுங்க. இன்னொரு 3-4 ப்ராப்ளம்ஸ் முடிச்சுட்டு கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிறைய பார்த்தாச்சு, பட் இன்னொரு 2-3 பார்த்துடலாம். பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணலாம். டவுட் இருந்தா டவுட்டை சேட் பண்ணுங்க. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போடுங்க. எல்லா ஸ்டைலும் நடத்திருக்கு. இன்னும் வரும். இன்னும் நிறைய ஸ்டைல் இருக்குல்ல. இன்னொரு 10 மினிட்ஸ் பார்த்துடலாம். போன கிளாஸ் ஆப்சென்ட் ஆனவங்க அந்த கிளாஸோட வீடியோ பாருங்க. அப்பதான் அந்த கிராஃப்லாம் உங்களுக்கு தெளிவா என்ன ஆகும்னு புரியும். நான் கொஞ்சம் அர்ஜு பண்ணா இன்னைக்கே இதை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல அடுத்த டைட்டில் கூட போகலாம்.
பட் ஆன்லைன் ஆஃப்லைன்னா கூட நம்மளுக்கு உனக்கு புரியுதா இல்லையான்னு கண்ணை வச்செல்லாம் கண்டுபிடிக்கலாம் ஆன்லைன். அதனால நீ தான் எனக்கு என்ன பண்ணணும், ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதனாலதான் ஸ்லோவா போடும். நான் உனக்கு இன்னொரு டைம் அந்த கிராஃப்லாம் அடுத்த கிளாஸ்ல நடக்கணும். ஓகேப்பா, ஏறக்குறைய நோ டவுட் தான் சொல்றீங்க. நான் இப்ப அடுத்த ப்ராப்ளம் மூவ் பண்றேன். ப்ராப்ளம் நம்பர் 25. Two radiations with photon energies 0.9 electron volt and 3.3 electron volt respectively are falling on a metallic surface successfully. If the work function of the metal is 0.6 electron volt, then the ratio of maximum speed of emitted electron will be. ரெண்டு டிஃப்ரெண்ட் லைட் எனர்ஜி படுதுப்பா. ஒரு லைட் எனர்ஜி 0.9 எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு லைட் எனர்ஜி 3.3 எலக்ட்ரான் வோல்ட். இது போய் படுற அந்த மெட்டலோட ஒர்க் ஃபங்க்ஷன் 0.6 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப வெலாசிட்டி ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஐன்ஸ்டீன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிச்சிட்டா ரேஷியோங்கிறதுனால ரெண்டா பிரிச்சு நாம என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப எப்படி எழுதலாம்? இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர். ஃப்ரம் திஸ் ஹாஃப் எம்வி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா ஹெச் நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வரும். வி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 2 டைம்ஸ் ஆஃப் ஹெச் நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் பை எம் வரும். வி கண்டுபிடிச்சா இந்த போர்ஷன் ரூட்ல வரும். இதுல எனர்ஜி ரெடிமேடாவே கொடுத்துட்டாங்க. ஒரு அட்டம்ப்ட்ல 0.9, இன்னொரு அட்டம்ப்ட்ல 3.6. நிறைய ப்ராப்ளத்துல எனர்ஜி கொடுக்காம வேவ் லென்த் கொடுத்தாங்க. சில ப்ராப்ளத்துல எனர்ஜி கொடுக்காம ஃப்ரீக்வன்சி கொடுத்திருந்தாங்க. சில ப்ராப்ளத்துல எனர்ஜியை கண்டுபிடிக்கிறது அவங்களே பிராக்கெட்ல நம்பர் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இதுல அப்படி இல்லாம எனர்ஜி டைரக்டாவே இருக்கு. ஸோ அப்ப ரேஷியோங்கிறதுனால ரெண்டா பிரிச்சு 2 டாட் வச்சுட்டேன். 2 கான்ஸ்டன்ட், எம் கான்ஸ்டன்ட். அதனால 2 ரூட் 2 எம் ரூட்டுக்குள்ள அப்படியே மெயின்டைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எனர்ஜி 0.9 சொல்லியிருக்காங்க, ரெண்டாவது அட்டம்ப்ட்ல 3.3. அப்ப இங்க 0.9, இங்க 3.3 போடுங்க. அடுத்து ஒர்க் ஃபங்க்ஷன் வேணும். ஒர்க் ஃபங்க்ஷன் 0.6 சொல்லியிருக்காங்க, அதை அடுத்து இப்ப 2m காமனா இருக்கு, கேன்சல் ஆயிரும். 0.9 மைனஸ் 0.6னா ரூட் 0.3 வரும். 3.3 மைனஸ் 0.6னா ரூட் 2.7 வரும். 0.3ஐயும் 2.7ஐயும் கேன்சல் பண்ணா 1:9 வித்தின் ரூட்டுக்குள்ள வரும். ரூட் 1ங்கிறது 1, ரூட் 9ங்கிறது 3. இதான் இதுக்கான முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் மூவ் பண்ணுவோம். சிம்பிள் இதெல்லாம். ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டின், ஒரு 7-8 கொஸ்டின் நான் 11th இருந்து அந்த 18th 19th ப்ராப்ளத்துக்குள்ள முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் எதுவும் காம்ப்ளெக்ஸா ஃபீல் ஆகல. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பார்த்துருக்கோம். நீ கவனிச்சிருக்கணும். இப்ப நான் சொல்றதெல்லாம் உனக்கு நடக்கணும்னா நீ நல்லா கவனிச்சிருக்கணும். கவனிச்சதை உடனே என்ன பண்ணணும், படிக்கணும். டிலே பண்ணாம படிக்கணும். அடுத்து, a light source of wavelength 520 nanometer emits 1.04 into 10 power 15 photons per second, while the second source of 460 nanometer produce 1.38 into 10 power 15 photons per second. The ratio of power of second source to that of first sources அப்படின்னு கேட்டிருக்காங்க. photons per second given dataல இருக்கு. பவர் ரேஷியோ கேட்டிருக்காங்க. photons per secondனா 1 by small t. 1 by small t ஓட ஃபார்முலா பவர் பை எனர்ஜி. இதுல இருந்து பவர் கண்டுபிடிச்சா எனர்ஜி இன்டூ 1 by small t வரும். 1 by small t பதில் photons per second போட்டுக்கலாம். எனர்ஜிக்கு பதில் ஹெச் நியூன்னு மாத்துறேன். நியூக்கு பதில் சி பை லாம்டான்னு போட்டேன். ரேஷியோங்கிறதுனால அடுத்து நான் ரெண்டா பிரிக்க போறேன். செகண்ட் பவரோட ரேஷியோ டூ ஃபர்ஸ்ட் பவரோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதனால ரெண்டா பிரிச்சு ஃபர்ஸ்ட் செகண்டுக்கான டேட்டா எழுத போறேன். இதுல ஹெச்சிங்கிறது கான்ஸ்டன்ட், அது மாறாது. அப்ப இங்கேயும் ஹெச்சி, இங்கேயும் ஹெச்சி. செகண்ட் லைட்டோட வேவ் லென்த் 460 நானோமீட்டர். அப்ப லாம்டாவுக்கு பதில் 460 நானோமீட்டர் போட்டேன். ஃபர்ஸ்ட் லைட்டோட வேவ் லென்த் 520 நானோமீட்டர். அப்ப லாம்டாவுக்கு பதில் 520 நானோமீட்டர்னு போட்டேன். செகண்ட் லைட்டோட போட்டான்ஸ் பர் செகண்ட் 1.38 into 10 power 15, அதை ஃபில் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் லைட்டோட போட்டான்ஸ் பர் செகண்ட் 1.04 into 10 power 15, அதையும் ஃபில் பண்ணிட்டேன். இப்ப எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். கேன்சல் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது உன்னோட பொறுப்பு. ஆல்ரெடி போட்டான்ஸ் பர் செகண்ட்ல 2 ப்ராப்ளம் பார்த்தாச்சு. இது இன்னொரு ஸ்டைல்ல எப்பெல்லாம் போட்டான்ஸ் பர் செகண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ, எப்பெல்லாம் போட்டான்ஸ் பர் செகண்ட்ஸ் கேட்கறாங்களோ, அப்பெல்லாம் நீ என்ன பண்ணலாம்னா பவரோட டெபினிஷன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாம். 1 by small t தான் போட்டான்ஸ் பர் செகண்ட். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. முடிச்சாச்சு. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27. The mean wavelength of light from sun is taken to be
550 nanometer and its mean power is 3.8. Balaji, close பண்ணுங்க, 3.8 into 10 power 26 watts. The number of photons received by the human eye per second and the average from sunlight is order of அப்படின்னு கேட்டிருக்காங்க. சன்ல இருந்து வெளியே வர லைட்டோட மீன் ஆவரேஜ் வேவ் லென்த் கொடுத்துட்டாங்க, சன்னோட பவரும் கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட் ரிசீவ்டு பை ஹியூமன் ஐ கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோட்டான்ஸ் பர் செகண்ட்னா என்னது? 1/t அர்த்தம். 1/tயோட ஃபார்முலா என்ன? எனர்ஜி பை பவர். தப்பா எழுதிட்டேன்ப்பா, பவர் பை எனர்ஜி. பவர் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 3.8 into 10 power 26 வாட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. எனர்ஜி கொடுக்கல, வேவ் லென்த் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க வேவ் லென்த்தை வச்சு எனர்ஜி கண்டுபிடிச்சிக்கலாம். எனர்ஜியோட ஃபார்முலா ஹெச் நியூ, நியூக்கு பதில் சி பை லாம்டா போட்டா ஆன்சர் வந்துடும். ஃபார்முலா இன்வெர்ஸ்ல எழுதிட்டேன், தப்பா எழுதிட்டேன். என்ன வரணும்? பவர் பை எனர்ஜின்னு வரணும். அப்ப இது டோட்டலா தப்பு. பட் நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்கிற சொல்யூஷன் கரெக்டா அப்டேட் பண்ணிருக்கேன். டிஸ்பிளேல என்னால மாத்த முடியாது, என்கிட்ட மவுஸ் தான் இருக்கு, அதனால மாத்த முடியாது. நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நோட்ஸ்ல மாத்திக்கலாம். நான் நோட்ஸ்ல மாத்தி தான் வச்சிருக்கேன். இதுவும் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 28. தி threshold wavelength of metal surface whose photoelectric work function 3.313 electron volt. ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு threshold wavelength கேட்கறாங்க. ஒர்க் ஃபங்க்ஷனோட ஃபார்முலா என்ன? psi is equal to h நியூ நாட். நியூ நாட்னா சி பை லாம்டா நாட். லாம்டா நாட் கேட்கறாங்க. அப்ப ஹெச் சி பை சைன்னு வரும். ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10 power minus 34. சி லைட் ஸ்பீடு 3 into 10 power 8. ஒர்க் ஃபங்க்ஷன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்கு, அதை ஜூலுக்கு மாத்தினாதான் உங்களுக்கு எஸ்ஐ யூனிட்ல ஆன்சர் வரும். எஸ்ஐ யூனிட்ல தான் வேவ் லென்த் எடுக்கணும். எடுத்துட்டு நீங்க ஆம்ஸ்ட்ராங்க்கு மாத்திக்கலாம். ப்ராப்ளம் நம்பர் 28. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 29. 29 என்ன இருக்கு? A light of 500 nanometer is incident on sensitive plate of photoelectric work function 1.235 electron volt. Kinetic energy of photoelectron emitted is B. ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, வந்து படுற லைட்டோட எனர்ஜி கொடுத்துருக்காங்க, கைனட்டிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. இன்சிடென்ட் எனர்ஜி ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் ஹாஃப் எம்பி ஸ்கொயர். கைனட்டிக் எனர்ஜி கண்டுபிடிச்சா ஹெச் நியூ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் வந்துடும். நியூக்கு பதில் சி பை லாம்டா. ஒர்க் ஃபங்க்ஷன் ரீடைன் பண்றேன். இப்ப டேட்டா போட்டா ஆன்சர் வந்துடும். ஹெச் பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.6 into 10 power minus 34. சி லைட் ஸ்பீடு 3 into 10 power 8. லாம்டா 500 நானோமீட்டரு. இப்ப எனக்கு இது ஜூல்ல இருக்கும், அதை எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்துறதுக்கு 1.6 into 10 power minus 19 டிவைட் பண்ணிருக்கேன். ஒர்க் ஃபங்க்ஷன் எலக்ட்ரான் வோல்ட்லயே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே ஃபில் பண்ணி ஆன்சரை எலக்ட்ரான் வோல்ட்ல எழுதிட்டேன். ஏன் ஆன்சரை எலக்ட்ரான் வோல்ட்ல எழுதுறேன்னா ஆப்சன்ஸ் எல்லாமே எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கு, அதனால அந்த மாதிரி பண்ணி. ஸோ கொஸ்டின் நம்பர் 29 ஓவர். இதெல்லாம் சிம்பிள். முதல் 8 கொஸ்டின் மாத்தம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30ல இருந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து பார்ப்போம். முடிச்சாச்சு. அடுத்த கிளாஸ்ல கொஞ்சம் தியரி கிராஃப்லாம் ரீவைன் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோமோ அதெல்லாம் ரீவைன் பண்ணுவோம். ரீவைன் பண்ணிட்டு மிச்ச மீதி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். அவ்வளவுதான்ப்பா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்ப்பா. டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டு நீங்க லாக் அவுட் ஆக்கலாம். மிச்சம் நம்ம ஃப்ரைடே கிளாஸ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ. லாக் அவுட் ஆயிக்கலாம்ப்பா. டவுட் இல்லைன்னா நீங்க லாக் அவுட் ஆயிக்கலாம்.